என்னடா படின்னு சொல்கிறத விடவே மாட்டேங்கிறாங்க. அண்ணா சொன்னார் படின்னு, அடுத்து வந்த கலைஞர் சொன்னார் படின்னு, அடுத்து இப்போ இருக்கிற ஸ்டாலின் சொல்கிறாரு என்ன வேணாலும் பண்ணு, நான் என்ன வேணாலும் செய்கிறேன், எப்படியாவது படிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அடுத்து வர்ற ஆள் மறுபடியும் அறிவு திருவிழா நடத்தி படிங்கிறாங்களே, இங்கே படிக்கிற விட மாட்டாங்க போலக்கே. அப்போ நம்ம என்ன செய்யறதுங்கிற கேள்வி இருக்குல்ல. என்னை திட்டுறதுக்காகத்தான் நீங்கள் வந்து கூட்டம் நடத்துறீங்க, என்னை திட்டுறதான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்கிறாரு விஜய். நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு தடவை ஏன் 2 புத்தகம் வாங்க சொன்னா, இந்த வந்திருக்காளில் எவருக்காவது விஜய் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடும், தயவு செஞ்சு அவருக்கு ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுங்க. இதில் ஒரே ஒரு கட்டுரை படிங்க பாருங்க. இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காருல்ல, அந்த அறிக்கையில் ஒரே ஒரு கேள்வி, விஜய் கிட்ட யாராவது போய் 50 குழுனா என்ன, எண்பேராயம்னா என்னன்னு கேட்டிருக்கேன். பதில் சொல்லி போட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்த்துருவோம். நம்ம ஒரு பயங்கரமான தீவிர இலக்கியவாதி ஒருத்தன் எழுதி கொடுக்குறான். நசுங்காத நாகரிகம்லாம் அறிக்கை எழுதுறாங்க. எனக்கு ரொம்ப நாளாவே ஜெயமோகன் மேல சந்தேகம், அவராக தான் இருக்கு போன்று. ஏன்னா நசுங்காத நாகரிகம்லாம் அவர் தானடா எழுதுவார், ஏன்னா நசுங்காத நாகரிகம்லாம் எழுதுறீங்க அப்படின்னு. நீங்கள் நினச்சி பாருங்க, எதுக்காக இந்த புத்தகத்தை படிங்கன்னு சொல்கிறேன்னா, ஒரு மாநாடு என்பது எப்படி நடைபெறும் அப்படின்னு முதல் 10 கட்டு இருக்கு. மாநாடு என்பது சாயந்தரம் 4:45 மணிக்கு கூடி ஒரு மேடையில் குறுக்க ஓடி துண்டெல்லாம் தூக்கி போட்டு 15 நிமிஷம் பேசிட்டு 5:15 மணிக்கு முடிக்கிற பேர் மாநாடு இல்லை.